நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகூல் இஸ் கைரல் அப் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த ரெண்டுல எது கைரல்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கைரல் அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கு சார். ஒரு கார்பன்ல 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும். ஏ, பி, சி, டி. ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது தான் கைரல். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பிளைன் போலரைஸ்டு லைட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது நமக்கு அதில் ரொட்டேஷன் இருக்கணும். சரிங்களா, டி அண்ட் எல் அந்த மாதிரி ரொட்டேஷன் இருக்கிற மாலிகூல் தான் நமக்கு கைரல் மாலிகூல். பாருங்க, ஆப்ஷன் ஏல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கைரல் சென்டருமே கிடையாது. பாருங்களா, 1 2 2 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கு. ஸோ 3 வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா சேமா இருக்கு. சரிங்களா, அப்ப நம்ம 3 கொடுக்கவே முடியாது சிஐபி ரூல் படி. அப்ப இது வந்து ஏ கைரல் மாலிகூல். ஸோ நமக்கு இது ஏ கைரல் மாலிகூல். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏ கைரல். சரிங்க, இதுல எந்த ஒரு கைரல் சென்டருமே கிடையாது. இதுல பாருங்க, இது எந்த ஒரு கைரல் சென்டர் இருக்கு. சரிங்களா, இப்போ 1 பாருங்க, இப்படி வைக்கலாம். நம்ம கைரல் சென்டர் இருக்கு 1 2 3 4. ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி கைரல் சென்டர் இல்லையா. ஸோ இது வந்து கைரல் சென்டர் இருந்தாலே இது கைரல் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் கைரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணணும் மீசோ இருக்கா இல்லையான்னு. சரிங்களா, மீசோ இருக்கா இல்லையான்னு மீசோ சொல்லணும். மீசோ காம்பவுண்ட் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக மோர் தென் 2 கைரல் சென்டர் இருக்கணும். சரிங்களா, மோர் தென் 2 கைரல் சென்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அண்டு பிளேன் ஆஃப் சிமெட்ரி. சரிங்களா, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும். பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நீங்கள் மாட்டில் இந்த மாதிரி கைரல் சென்டர் இல்லாமல் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்க CH3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேனார் சிமெட்ரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா பிளேனார் சிமெட்ரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீசோ காம்பவுண்ட் சொல்லக்கூடாது. சரிங்களா, இது நாட்டிய மீசோ. ஏன் அப்படின்னா மீசோ காம்பவுண்ட் அப்படின்னா கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 கைரல் சென்டர் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் மீசோ காம்பவுண்ட். இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ நமக்கு இந்த காம்பவுண்டில் 2 கைரல் இருக்கு, பட் பிளேனார் சிமெட்ரி இருக்கு. ஸோ நமக்கு பிளேனார் சிமெட்ரி இருந்தது அப்படின்னா அது ஏ கைரல். ஈவன் தோ இட் ஹேஸ் கைரல் சென்டர், பட் நமக்கு இந்த இடத்துல பிளேனார் சிமெட்ரி இருக்கு. சரிங்களா, ஸோ நமக்கு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கைரல் மாலிகூல். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கைரல் ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி பிளேனார் சிமெட்ரி இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணிட்டு தான் நீங்கள் கைரல்னு சொல்லணும். சரிங்களா, அப்போ நமக்கு இது வந்து ஏ கைரல், இதுவும் ஏ கைரல். சரிங்களா, ஸோ நமக்கு நன் ஆஃப் தம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் நன் ஆஃப் தம். இதில் எப்படி பிளேன் போடுறோம் நமக்கு தெரியும். சரி, இந்த மெத்தில் இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பால் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் கட் பண்ணுங்க. Next question number 3. Among the 4 fissure projections given below, identify a compound which is different from the remaining 3. ஸோ நமக்கு ஏதோ ஒரு ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன என்ன பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்கன்னு தெரியல நமக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆர்எஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 2 3 4. ஸோ நமக்கு ஸோ ஆர் கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு 4th ப்ரியாரிட்டி குரூப் ஹரிசாண்டல் வந்துருக்கிறதுனால ஸோ நமக்கு ரிவர்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஆறுண்டு வந்தால் நமக்கு ஸோ எஸ் கொடுக்கணும். சரிங்களா, இந்த கைரல் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ். இது பாருங்க 1 2 3 4. ஸோ நமக்கு ஆறுன்னு வருது. ஸோ நமக்கு 4th ப்ரியாரிட்டி குரூப் பிலோதி பிளேன்ல இருக்குன்னா நமக்கு ஆறுன்னு வந்தால் 6 தான். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க 1 2 3 4. நமக்கு ஆர் கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு 4th ப்ரியாரிட்டி குரூப் ஹரிசாண்டல் பிளேன்ல இருக்கிறதுனால ஆறுன்னு வந்தால் நமக்கு எஸ். ஸோ நமக்கு எஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ நமக்கு இது பாருங்க 1 2 3 4. ஸோ நமக்கு ஆறு கான்ஃபிகரேஷன் வரும். சரிங்களா, நமக்கு 4th ப்ரியாரிட்டி குரூப் ஹரிசாண்டல் இருக்கிறதுனால ஆறுன்னு வந்தால் எஸ். ஸோ நமக்கு பாருங்க 3 கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு சேமா வருது, எஸ் எஸ் எஸ்ன்னு. ஸோ இது மட்டும்தான் 6 வருது. நமக்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு இதுதான் ஆப்ஷன் நம்பர் 2 தான் டிஃப்ரெண்டாக இருக்குது, 6 கான்ஃபிகரேஷன் வருது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 4th கொஸ்டின்ஸ் பாருங்க.
So identify a major product when 2-methyl butane is allowed to react with bromine in presence of light or heat. So light or heat நமக்கு தெரிஞ்சிடும் free radical reaction. So நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்கன்னா 2-methyl butane. நமக்கு butane முதல் ஸ்ட்ரக்சர் 2-methyl, செகண்ட் பொசிஷன் மெத்தில் இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டெபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு பென்சைலிக் ரேடிக்கல் மோர் ஸ்டேபிள், தென் அல்லைலிக் ரேடிக்கல், நெக்ஸ்ட் தான் நமக்கு டெர்ஷரி வரும். சரிங்களா? டெர்ஷரி ரேடிக்கல், நெக்ஸ்ட் செகண்டரி ரேடிக்கல். ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஸோ இந்த இடத்துல பாருங்க நமக்கு ஏன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அல்லைலிக் பென்சிலிக் பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜனை நமக்கு கோமலிட்டி கிளீவேஜ் பண்றதுக்கு நமக்கு லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாலே போதும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்க இந்த இடத்துல என்ன கார்போஹைட்ரான் சாரி என்ன ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இதில் மோர் ஸ்டேபிள் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இந்த ஹைட்ரஜனை நம்ம ஈஸியாக மற்ற இடத்துல இங்கே இருக்க புரோட்டான் இருக்குல்ல, ஸோ இங்கே இருக்க ஹைட்ரஜனை நம்ம கோமலிட்டி கிளீவேஜ் பண்ணுறதை விட ஸோ நமக்கு இந்த ஹைட்ரஜனை கோமலிட்டி கிளீவேஜ் பண்ணி ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கம்மியான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாலே போதும். ஸோ நமக்கு இப்போ நமக்கு எந்த இடத்துல புரோமின் வரும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகிற ரேடிக்கல் மோர் ஸ்டேபிள் ரேடிக்கல். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய புரோமின் ஸோ இந்த இடத்துல வர்றதான் மேஜர் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ நமக்கு ஆப்ஷன் பாருங்க 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சர் இங்கே ராங்காக கொடுத்துருக்காங்க. இதுவும் இன்கரெக்ட். 1 2 3 4 5. ஸோ நமக்கு இது கரெக்டான ஆன்சர். நமக்கு டெர்ஷரியில் நமக்கு புரோமின் வந்திருக்கு. இதில் பாருங்க செகண்டரி ரேடிக்கல் ஃபார்ம் ஆகி அதில் புரோமின் வர மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது இன்கரெக்ட். இது பாருங்க பிரைமரி ரேடிக்கல் ஃபார்ம் ஆகி அதில் புரோமின் கொண்டு வந்திருக்காங்க, புரோமினேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இன்கரெக்ட். நமக்கு டெர்ஷரியில் வர்றதான் மோர் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் question number 5. Which of the following molecule would give the most prominent peak in the mass spectrum corresponding to a radical cation formed by McLafferty rearrangement? இல்லை McLafferty rearrangement. ஸோ நமக்கு தெரியும் McLafferty rearrangement. ஸோ இதுதான் McLafferty rearrangement. ஸோ நமக்கு McLafferty rearrangement நடக்கும்னா ஸோ ஆல்பா பீட்டா காமா. ஸோ நம்ம காமா பொசிஷன்ல கண்டிப்பா ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போதான் நமக்கு McLafferty rearrangement நடக்கும். ஸோ இதுதான் ஒரு ரேடிக்கல் கேட்டையான். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருந்தால் தான் நமக்கு McLafferty rearrangement போகும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் ஈஸியாக கொடுத்துடலாம். இப்படி தான் உங்களுக்கு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சால் போதும். ஸோ நமக்கு இந்த 4 ஸ்ட்ரக்சரை பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH2 CH3. ஸோ நமக்கு பாருங்க ஸோ நமக்கு இது ஆல்பா, இது பீட்டா, இது ஆல்பா, இது பீட்டா. ஸோ நமக்கு பாருங்க ஒன்லி பீட்டா தான் இருக்கு. ஸோ நமக்கு McLafferty rearrangement நடக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன இருக்கணும், காமா பொசிஷன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ இது பீட்டாவோட முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு இது இன்கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ல அந்த மாலிகுலர் உங்களுக்கு இவர் நமக்கு எலாபரேட்டா எழுதிக்கிட்டோம் அப்படின்னா CH3 CH2 CH2 C டபுள் பாண்ட் O CH3. சரிங்களா? இது ஆல்பா, இது பீட்டா, இது காமா. ஸோ இது ஆல்பா பிரைம்னு சொல்லலாம். சரிங்களா? இது பிரைம்னு கூட சொல்லிக்கிங்க. ஸோ நமக்கு பாருங்க இதுல பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இதுல McLafferty நடக்க பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுல என்ன காமா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு வந்து McLafferty rearrangement நடக்கணும் அப்படின்னா காமா ஹைட்ரஜன் இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் நம்பர் 3 பாருங்க. ஸோ இதுல CH3 கார்பன் CH3 CH C டபுள் பாண்ட் O CH3. ஸோ நமக்கு பாருங்க ஆல்பா பீட்டா. ஸோ ஆல்பா பீட்டா. ஸோ இது ஆல்பா பிரைம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பீட்டா ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுலேயும் நமக்கு McLafferty rearrangement நடக்காது. ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் 4 பாருங்க. ஆப்ஷன் நம்பர் 4ல நமக்கு
இந்த ஸ்ட்ரக்சரை CH3 கார்பன் CH3 நெக்ஸ்ட் பாருங்க ஹைட்ரஜன் C டபுள் பாண்ட் O CH3 CH3. ஸோ நமக்கு கார்போனைலுக்கு அட்ஜஸ்டன் பொசிஷன் கார்பன் ஆல்பா கார்பன் ஆல்பா பீட்டா. இது பாருங்க, இது ஆல்பா, இது பீட்டா. ஸோ இது ஆல்பா, இது பீட்டா. சரிங்களா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் காமா ஹைட்ரஜனே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் வர பாசிபிலிட்டி இல்லை. ஸோ நமக்கு மெக்லோஃபெரி அரேஞ்ச்மெண்ட் ஆப்ஷன் நம்பர் 2ல் மட்டும்தான் நடக்கும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து 2 தான். ஸோ நமக்கு இந்த மாதிரி இப்படி தான் உங்களுக்கு சிஎஸ்ஆர் அண்ட் கேட்லி இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக வரும் மெக்லோஃபெரி அரேஞ்ச்மெண்ட் வச்சு. ஸோ நமக்கு ஜேஎஸ்ஓக்கு அதிகபட்சமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.